ஜெய் வாராகி. வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் சொல்வோம் உலகத்திற்கு. நமது வளர்வாராகி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, கடக மாத ராசி பலன். கடக மாதம் என்பது ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சூரிய பகவான் பெயர்ச்சியாகிற மாதம்தான் கடக மாதம். இந்த சூரிய நகர்வை வைத்து தான் மற்ற கிரக பெயர்ச்சியுமே. இதில் ஆங்கில மாதத்துக்கு எந்த விதத்தில் சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆங்கில மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னா ஆங்கில மாதத்தில் கிரக பயிற்சியெலாம் கிடையாது. தமிழ் மாதத்தில் மட்டும்தான், தமிழ் மாதத்தை வைத்து தான் கிரக பயிற்சியை தவிர ஆங்கில மாதத்தை வைத்து இல்லை. தமிழ் மாதத்தை வைத்து, அதாவது சூரிய சந்திர நகர்வுகளை வைத்து தான் கிழமையும் அதே போல் மாதங்களும் வருடங்களும் பிறக்குது. ஆங்கில தேதிகளை வைத்து கிடையாது. அதே போல் மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு, இந்த ராசின்னா எதுக்காக பார்க்குறது பேர் ராசினா, ராசி நமக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நடக்குதா இல்லையாங்கிறது பார்க்குறதுக்காகத்தான் இந்த ராசின்னு பேர் வச்சாங்க. இந்த கிரக பயிற்சியாகப்பட்டது இந்த ராசியில் இந்த கிரகம் போகும்போது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசியில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ இந்த மாதத்தில் சந்திர நகர்வுகள், மற்றபடி சூரிய நகர்வுகள் எல்லாம் இருக்கும். அது தமிழ் மாதத்தில் மட்டும்தான். ஆங்கில மாதத்துக்கு கணக்கு கிடையாது. ஆங்கில மாதம் தான் அதான் எண்ணிக்கையும் கணக்கும் தான், வெறும் கணக்கியல் மட்டும்தான். நமக்கு தமிழ் மாதம்தான் முன்னோடி. இதில் கிரக சஞ்சாரங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள், எல்லா ராசிகளுக்குமே ஏற்றத்தாழ்வுகள் ஒரு மாதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாதத்தில் இருக்காது. ஆனால் இந்த ராசி பலன் சொல்கிறவங்க எல்லா ராசிகளுக்கும் எல்லா மாதத்துலேயும் மிகச்சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படிங்க இருக்கும்? அப்படி இருக்கிறத ஜனங்களை நம்பிடுறாங்க. ஜனங்களை நம்பிட்டு ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த பெரிய ஜோசியர் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. பெரிய ஜோசியர்கள்லாம் இன்றைக்கி அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நட்சத்திரமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும், திதி கரணம் யோகம் முடக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களும், வாஸ்தாது பூஸ்தாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் நிறைய இருக்காங்க. ஒரு மனுஷன் மிகச்சரியான உடலமைப்பு கொண்டவனாக இருந்தால் அவன் மிகச்சரியான வாஸ்து படைத்த மனிதன். ஊனமாக இருந்தது அப்படின்னா அவனுக்கு வாஸ்து சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிற்ஸ்தாபனமாக எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல முக்கியமான இடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜலம், அதாவது ஈசான்ய மூலை, நிருடி மூலை, இது எல்லாம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த கட்டடம், அந்த இடம் ஊனமான இடம் அப்படிங்கிறது தான். இந்த உலகமே, இந்த பூமியே, இந்த பிரபஞ்சமே வாஸ்துவால் தான் வாஸ்து அப்படிங்கிறத மையமாக வைத்து தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் வாஸ்து திதி கரண யோக இவைகள்லாம் இல்லைன்னா நம்ம இங்கே ஜீவனமே கிடையாது, ஜீவாதாரமே இல்லை, ஜீவராசிகளே இல்லை. ஆனால்
இன்றைய மேதாவிகள் எதுவுமே இல்லை, நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. அதே போல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வரவே வராது. இந்த ராசி பலன்கிறது அதாவது ராசி பலனை பொறுத்தளவுக்கு மாதாந்திர ராசி பலனாக இருந்தாலும் வெறும் 30% அதுக்குண்டான பலன். அப்புறம் அவரவர்களுடைய ஜாதக ரீதியாக ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதே போல கிரக பார்வைகள், திதிகரண யோகங்கள், அதே போல தற்காலத்தில் நடக்கக்கூடிய திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இவைகளெல்லாம் வைத்து தான் ஒரு மனிதனுக்கு என்ன பலன் நடக்கும் என்பது அவர்களுடைய அனுபவத்திலே சிறப்பாக தெரியும். இதில் ராசி பலன்காரங்க இந்த ஜோசியர் இவங்க சொல்லிட்டாங்க மேசராசிக்கு மிக பிரம்மாண்டம். அதுலேயே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் 2-3 மாதத்துக்கு முன்னால் சொன்னாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ராசி பலனில் சொல்கிறார், கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த மாதத்தில் இத்தனை லட்சம் கிடைக்குதுங்கிறார். அது எப்படிங்க கிடைக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குமா இத்தனை லட்சம்? கடகராசிக்காரர் குப்பு கோடி கோடி தனலாபத்தை எப்படிங்க பெற முடியும்? அவங்களுக்கு ஏதாவது லட்சத்தில் ஒருத்தருக்கு வேணும் அந்த மாதிரி நடக்கும். எல்லாத்துக்குமே நடக்காது. அவங்களுடைய தசாபுத்திங்கிறது இருக்குது. அதில் ராசி பலன்கிறத என்ன கெட்டது நடக்குதோ, என்ன நன்மை நடக்குதோ அதை நன்மையை மிகைப்படுத்தி கொள்வதற்காகவும் தீயவைகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்காகவும், உடல் உபாதைகள் வரும் அப்படின்னா அந்த உடல் உபாதைகளுக்கு உடல் உபாதையை வராமல் இருக்கிறதுக்காக உடலை தன்னைத்தானே பேணி பாதுகாக்கிறதுக்காகவும், வண்டி வாகனங்களில் பிரச்சனை வரும்னா வண்டி வாகனங்களில் பிரச்சனை வராத அளவுக்கு வண்டி வாகனங்களை கருத்தாக பார்த்துக்கணும். மனைவிக்கு பிரச்சனை வரும், மனைவி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா பேசாமல் இருக்கணும். தேவையில்லாமல் வாய் வார்த்தைகள் விடக்கூடாது. அதே போல் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல தொழிலாளர்கிட்ட, அதே போல் உயர் அதிகாரிகிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்காகத்தான் இந்த ராசி பலன் தவிர மற்றபடி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் உண்மையை உணருங்கள் நண்பர்களே. அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்து கொண்டு அதற்கு அந்தந்த மாதத்துக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்வியத்தை சில மாற்றங்களை செய்து அதற்குண்டான நல்ல பலாபலன்களை அடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.